சார் காலர் போட்டுக்கிறீங்க. காலர் இருக்கா சார்? சண்முகவேல் சார். இருக்கு சார். 1 மினிட். ஓகே, ஓகே. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நிம்மதி நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் வடக்குத்து சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் வடக்குத்து சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ரவிசேகர் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் வடக்குத்து சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சண்முகவேல் அவர்களுக்கும், மற்றும் செயலாளர் ரொட்டேரியன் ராஜு அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் ஞானவேல் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் வடக்குத்து சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சண்முகவேல் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரோட்டரி உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனே, மானுடத்தின் தந்தையே, ரோட்டரி நிறுவனின் எண்ணத்தில் உயர் கோட்பாடுகளை வேரூன்று செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல் எண்ணங்களை உருவாக்கவும், ஜாதி மத இன நிற பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனித நேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மையை உணரச் செய்யவும், ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனதில் வேரூன்ற செய்து அதற்காக அயராது பாடுபடவும், எங்கள் சேவையால் மனிதர்களும் குடும்பங்களும் தேசங்களும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரிய அருட்கடலாம் உங்களிடம் அடிபணிந்து வேண்டுகிறோம். நன்றி சார். வரவேற்புரை. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையிலும், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் குணபாலன் அவர்களின் தலைமையிலும் சிறந்த முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காலச்சக்கரம் நிகழ்விற்கு வடக்குத்து ரோட்டரி சங்கம் இணைந்து வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். இந்த காலச்சக்கர நிகழ்வுக்கு இன்றைய நிகழ்வுக்கு சிறப்பு பயிற்சியாளராக வருகை தந்துள்ள இறைமதன் ஐயா அவர்களையும், தினம் பயிற்சி அளிக்கும் ஆசா நல்லசிவா ஐயா அவர்களையும் வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்த காலச்சக்கர நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து சான்றோர்களையும் ரோட்டரி பெருமக்களையும் வருக என்று வரவேற்று இதன் மூலியம் நல்லது ஒரு பயன் அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி சார். ரோட்டரி வணக்கம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சி சிறப்பித்த தலைவர் சண்முகவேல் அவர்களுக்கு நன்றி. மற்றும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம பெஞ்சல் புயல் தாக்கத்தில் அவங்க ஏரியாவும் வடக்குத்து ஏரியாவும் பாதிப்பில் தான் இருந்துட்டு இருக்கு. அதனால தொடர்ச்சியாகவும் அவங்களால நம்மள வீடியோவிலையும் கலந்துக்க முடியல. இது மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு. அந்த நேரத்திலையும் நமக்கு இந்த காலச்சக்கர நிகழ்வு கோஸ்பான்சர் பண்ணி நமக்கு இந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டு பெரிய ஒரு தொண்டாற்றிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். ரோட்டரியோட சேவை எந்த அளவுக்கு ஈடுபாட்டோட செய்யறதுல இதோட அவங்களுடைய முழு பயனும் இந்த நேரத்துல நமக்கு கிடைக்குதுங்கிறத ஏன்னா அவங்க ஏரியாலாம் இன்னும் பாதிப்புல இருக்கிற நேரத்துல நமக்கு இந்த செய்தி இந்த காலை சக்கரம் நிகழ்வு இணைந்து வழங்கி சிறப்பித்துட்டு இருக்காங்க. அதே வகையில அவங்க ஏரியாவிலையும் பல தொண்டுகளை செய்து மக்களுக்கும் பயனுள்ள நிகழ்வை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க இந்த என்பதை இந்த நேரத்துல நம்ம அறியக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய சேவை தொடர வேண்டும். கண்டிப்பாக இந்த காலச்சக்கரம் நிகழ்வும் சரி, உங்களுடைய வடக்குத்து ஊருக்கும் உங்களுடைய சேவை தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, நன்றி சார். வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்லசிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செத்தல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்ததானே.
குரு சிந்தித்தந்தானே. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். நேராக அமர்ந்து சின்மத்தை வச்சுக்கிறோம். சின்மத்தை சின்மய முத்திரை மூன்றாவது மந்திரம். மூன்றாவது முத்திரைக்கு ஊழியருக்கு ஆதிமுத்திரை வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியேறு. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியேறு. வணக்கம் ஐயா, வெற்றியேறு. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியேறு. போய் நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்களை நேரம் எடுக்கிறோம். கால்களை நல்லா இலக்கப்படுத்துகிறோம். கால் விரல்களை நன்றாக செருக்கி விரிக்கவும். உங்களுடைய வலது காலை மடக்கி வைக்கும். 1, இடது கால் 2, வலது, இடது. நன்றாக ஒரு முறை மூச்சு விட்டு விடுறோம். அப்படியே 2 மணிக்கு வந்துடும். தாடாசனம். முதல் முறை கைகளை கோர்த்துருங்க. இரண்டாவது முறை கைகளை திருப்பி நல்லா மேல வைக்கிறோம். கால்களையும் நன்றாக மேல வைக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நன்றாக மூச்சு கொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு போட்டோம். ஆசனம் மற்றும் கோணாசனம். கைகளை கோர்த்துருங்க. மெதுவா ரைட் சைடு நல்லா பெண்ட் ஆகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7,
8, 9, 10. நன்றாக மூச்சிடுங்க. அடுத்து லெஃப்ட் சைடு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. மெதுவாக எடுத்துக் கொண்டு வரும். நன்றாக மூச்சிடுங்க. அடுத்து பாதகஸ்தாசனம். காலை சைக்கிள் செலுத்துறோம். முதல் இது கைகளை மூச்சுட்டு தீர்மானம். நேராக வந்துட்டு மீண்டும் ஒரு முறை நல்லா மூச்சு விட்டுட்டு பேக் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துடும். நல்லா மூச்சுடுங்க. மூச்சு விட்டுக்கிட்டே மெதுவாக கீழே போகிறோம். மெதுவாக கீழே போகுது. கால் வீடு பிடிச்சிட்டு அப்படியே பின்னாடி கணுக்காலம் கணுக்கால் பிடிச்சி காலை மறக்காம எவ்வளோ க்ளோஸாக கொண்டு வரணும் தலையை அந்த அளவுக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. மெதுவாக மூச்சுக்கிட்டே மேலே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஒரு வாட்டி மூச்சு விடுங்க. மூச்சை இழுத்துக்கிட்டே பேக் எடுத்துக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுவோம். மூச்சு எடுத்துட்டு மெதுவாக மூச்சு விட்டுக்கிட்டே கீழே வரணும். ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. அதுக்கு திரிகோணாசனம். காலை வச்சுக்கிறோம். கால் முட்டி நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நினைக்கிறோம். நம்முடைய வலது கை இடது காலை டச் பண்ணும். வலது கை இடது காலை டச் பண்ணியிருக்கு. தலையை நல்லா திருப்பி இடது கையை நல்லா மேலே பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விட்டு எடுத்துவாங்க. மூச்சு எடுக்க மெதுவாக இந்த மூச்சு மெதுவாக கைகள் பண்ண போகிறோம். இப்போ இடது கை வலது காலை டச் பண்ணணும். வலது கை மேல இருக்கு. நல்ல தலையை திருப்பி நல்லா வலது கை பார்க்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. மெதுவாக இடத்தில் இறக்கி ஒன்றாக மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு விட்டுக்கிறோம். காலை நேரு கொண்டு வந்துருங்க. அப்படியே அமர்ந்து நிலைக்கு வந்துடுறோம்.
காலை நேரம் நீட்டிக்கிறோம். பத்மாசனம். லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் லெக் மேல வச்சுக்கணும். அடுத்து ரைட் லெக் லெஃப்ட் லெக் மேல விடுங்க. சின் முத்திரை. நன்றாக மூச்சு விடுறோம். யோக முத்ரா. அடுத்து கைகளை முன்னாடி நீட்டி எவ்வளவு பேர் உங்களால குனிய முடியுமோ அந்த அளவுக்கு குனிய வச்சுக்கணும். காலை போட முடியாதவங்க ஒரு கால் மட்டும் போட்டு ஒரு கால் கீழே வச்சு அப்படியே தலையை வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. போகுது. சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு விட்டு இருக்கோம். பத்மாசனம் அப்படியே பேலன்ஸ் இருக்கோம். கைக்கு வச்சு பேலன்ஸ் பண்ணிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு விட்டுருங்க. கைகள் அமைத்து ரைட் ஹேண்டு லெஃப்ட் லெக். நம்முடைய வலது கை வந்து இடது கால பிடிச்சிருக்கு. இடது கை பின்னாடி வச்சு நல்லா திறக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஸ்ட்ரெயிட் வந்துருங்க. நன்றாக மூச்சு விடுங்க. கைகளை நேரம் வந்து நம்முடைய இடது கை வலது கால பிடிச்சிக்கணும். வலது கை முதுகு தண்டு நேர் பின்னாடி வச்சு நல்லா திருப்பணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா வந்து மூச்சு விடுறோம். காலம் பண்ணிட்டோம். நாம இந்த பத்மாசனம் நல்லா செய்யணும் அப்படின்னா அதுக்குண்டான சில பயிற்சிகள்லாம் இருக்கு. 2 காலை போடணும்னா நம்ம காலை மடக்கி வச்சு கைகளை கோர்த்து பிடிச்சு நல்லா மேலே தூக்கி நல்லா காலை டச் பண்ணி மெதுவாக கீழே கொண்டு வாங்க. இப்படி டச் பண்ணி கீழே இறக்கி ரிலாக்ஸ் பண்ணுறோம். இது மாதிரி பண்ணணும்னா நம்ம இடுப்பு பகுதி இந்த கால் மூட்டு பகுதியெல்லாம் நம்ம இலக்கமாகி நம்ம செய்ய முடியும். அதே போல இந்த காலை பிடிச்சு நல்லா அப்படி மேலே தூக்கி எடுப்போம். கால் முட்டியை பிடிச்சு ரவுண்டாக்கி நல்லா ரவுண்டா சுற்றணும். இப்படி காலை பிடிச்சு நம்ம குழந்தைய வந்து தொட்டில தாளாட்டம் கையில வச்சு தாளாட்டுறோம்ல அது மாதிரி காலை வந்து நல்லா காலுக்கு தாளாட்டு பாட்டு பாடணும். நல்லா ரைட்ல லெஃப்ட்லயும் நல்லா கொண்டு வரணும். கால்களுக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா கால் வந்து நல்லா இலக்கமாகி நல்லா பத்மாசனம் போடுறதுக்கு நமக்கு நல்லா வரும். ரைட்ல
அதே போல லெஃப்ட் லெக்கையும் நம்ம செய்யணும். காலை கீழே பிடிச்சு நல்லா மேலே தூக்கி பாருங்க. கால் முட்டியை பிடிச்சி நல்லா வட்டமா சுத்தணும். நல்லா ரைட்டை விட்டு காலை கொண்டு போயிடலாம். அதே போல நம்ம ரைட் ஹேண்ட்ல குறிக்கால் பிடிச்சிடணும். லெஃப்ட் லெக் ஒரு கை முன்னாடி பிடிச்சி இப்படி வட்டமா சுத்தம். இந்த கணுக்கால் ஆங்கிள் நல்லா தெரியுது. காண்பிக்கிறோம். நன்றாக மூச்சு விடுங்க. இப்போ முதல்ல ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக் நல்லா அந்த குறிக்கால் வயிற்று பகுதியில ஒட்டுற மாதிரி வந்ததுனாக்கா ஆசனங்கள் கரெக்டா வரும். நல்லா ஒட்டி வைக்கணும். இந்த முழங்கால் நல்லா எடுத்து வைக்கணும். லெஃப்ட் லெக் நல்லா பக்கத்துல கொண்டு வந்து வச்சுக்கோங்க. நம்ம ரைட் ஹேண்ட்ல ரைட் லெக் முட்டியை நல்லா அழுத்தி பிடிச்சு மேலே தூக்கி போடும். பத்மாசனம் ஈஸியா வந்துடும். சில பேருக்கு ரொம்ப இலக்கமாக தான் இருக்கு, காலு ஈஸியா போட்டுடலாம். கால் டைட்டா இருக்கிறவங்க இந்த மாதிரி பயிற்சிகளை நீங்க செஞ்சு பத்மாசனம் வெற்றிகரமா நாம போட்டுடலாம். சின்முத்திரை வச்சுக்கிறோம். நன்றாக மூச்சு விடணும். கைகளை கீழே வச்சு ஒத்திட பத்மாசனம். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 போதும். சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. கிளம்புறோம். லெஃப்ட் லெக் எடுத்துக்கிறோம். ரைட் லெக்கையும் நம்ம கீழே எடுத்துக்கிறோம். கால நேரம் தெரியும். ரைட்டு லெஃப்ட் நல்லா காலை நல்லா வலது இடது நல்லா ஆட்டிட்டு இருக்கிறோம். இடுப்பு பகுதியிலிருந்து காலை நல்லா ஆடும். ரைட்டு முன்னாடி பின்னாடி மடிக்கணும். முட்டியை நல்லா மேலே கீழே நல்லா இருக்கு. நன்றாக மூச்சு எடுத்துங்க. அடுத்து வக்ராசனம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுக்கிறோம். உங்களுடைய வலது காலை இடது கையில பிடிச்சிருக்கோம். வலது கால் இடது கையில் பிடிச்சிக்கிறோம். வலது கை பின்னாடி வச்சு நல்லா திரும்புறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நன்றாக மூச்சு விட்டுடுங்க. இடது கால் எடுத்து வலது பக்கம் வச்சுக்கிறோம். வலது கையில பிடிச்சு இடது கை பின்னாடி நல்லா பின்னாடி திரும்புங்க.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சை விடுங்க. கால நேரம் தீரும். நீங்க காலையில ஒரு முறை, மாலையில ஒரு முறை இந்த பயிற்சிகளை, அந்த காலுக்கு உண்டான பயிற்சிகள் நல்லா செஞ்சீங்கன்னா பத்மாசனம் நம்ம கண்டிப்பா செஞ்சிடலாம். பத்மாசனம் செய்யறதுனால நீண்ட நாளைக்கு இந்த முக்தி பகுதி வந்து நல்லா பசைத்தன்மை நல்லா சுரும். பசைத்தன்மை சுரந்ததுன்னா நடக்கும்போது சவுண்டு வர்றது, வலி வர்றது, இதெல்லாம் எதுவும் வராது. முழங்கால் வழியை முற்றிலுமா நம்ம சரி பண்ணிடலாம். இந்த பயிற்சிகளை நீங்க செஞ்சு பாருங்க. இந்த பத்மாசனம் போடுறதுக்கு முன்னாடி கோமுகாசனம் செஞ்சுட்டு செய்யுங்க, நல்லா இருக்கும். இந்த கோமுகாசனம் செய்யறது சிறப்பு. கோமுகாசனம் செய்யறது வந்து பத்மாசனம் போடுறதுக்கு உண்டான பயிற்சிகள். பத்மாசனம் ஈஸியா வரும். அதனாலதான் கோமுகாசனத்துக்கு, இந்த பத்மாசனத்துக்கு முன்னாடி நம்ம கோமுகாசனம் செய்யணும். அப்படியே சுகாசனத்துக்கு வந்துடுறோம். லெஃப்ட்ல கொட்டி வைங்க, ரைட்ல கொட்டி வைங்க. நல்லா ஆதி முத்திரை வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. 2 கையில சின்மத்துறை வச்சு நன்றாக மூச்சு விடுங்க. மிக சிறப்பாக புதுசா வந்த நேயர்களும் நல்லா அழகா செய்றீங்க. நன்றாக சிறப்பா மூச்சு பயிற்சி, ஆசனங்கள் எல்லாமே செய்றீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து இப்பயிற்சிகளை செஞ்சீங்கன்னா நம்முடைய சுவாச உறுப்புகள் நல்லா பலமடையும், உடல் மேலும் மேலும் ஆரோக்கியம் அடையும், மனமும் ஆரோக்கியம் அடையும். இப்ப உடலுக்கு பயிற்சி செஞ்சாச்சு. அடுத்து மனதுக்கு பயிற்சி சொல்ல ஒரு தயாரா இருக்காங்க. புதுசா வந்தவங்க நல்லா கவனிங்க. நம்ம உடம்புலையும் மனதிலையும் முழுமையான மாற்றத்தை நாம் உணரலாம். இந்த நல்லதொரு வாய்ப்பை நமக்கு அளித்த ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. இதைய சாந்தியாசன நிலையில படுத்துருங்க. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகளை சிறப்பித்த ஆசானால சிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினமுறை சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். உடல் மனம் ஆரோக்கியமா இருக்கணும்னா கணவன் மனைவி நிம்மதியா இருக்கணும். அப்பதான் ஆரோக்கியமா இருக்க முடியும். அதுக்கு இன்னைக்கு நம்ம வீரம் அப்படிங்கிற தலைப்புல பார்க்கலாம். இவருங்க, ஒரு ஆம்பளைக்கு வீரம்னா ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, இருக்குதோ இல்லையோ பிடிக்கும். ஒரு கணவனை மட்டும் வீரங்க சூரங்கன்னு சொல்லி பாருங்களேன், அவருக்கு அப்படியே உங்களை அவ்வளவு பிடிக்குங்க.
ஆனா பல மனைவி கணவனின் வீரத்தை அவமானப்படுத்தி பேசுறதுனால அந்த மனைவியை கணவனுக்கு பிடிக்கலைங்க. ஆண்களுக்கு பிடித்தது வீரம். உதாரணமா, நைட் ஒரு 8 மணிக்கு மனைவி கதவை திறக்கிறாங்க. ஹஸ்பண்ட் முன்னால் நிக்கிறாரு கதவு கிட்ட. உடம்பெல்லாம் ஒரே ரத்தம், சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, பல்லெல்லாம் உடைஞ்சிருக்கு, எங்கேயோ நல்லா அடி வாங்கிட்டு வந்திருக்குது. அத பார்த்த உடனே எந்த மனைவியாவது ஏங்க இப்படி போய் தனியா போய் அடி வாங்கிட்டு வந்தீங்க, என் தம்பியை கூட கூட்டிட்டு போயிருக்கலாம் இல்லைங்க, சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கோவம் வரும் தெரியுமா? முதல்ல இங்க வீரத்தை அவமானப்படுத்தி பேசணும் இல்லாம உங்க தொம்பியை கூட்டிட்டு போய் தொம்பி தம்பி மேல சமக்கணுப்பா இருக்கும், இவன பெரிய இவனா அப்படின்னு அவங்க நம்மள காப்பாத்துறதான்னு. ஆனா அடி வாங்கிட்டு வந்திருக்குங்க, இருந்தாலும் கெத்து இருக்கும். புரிஞ்சுக்குங்க, கணவனின் வீரத்தை அவமானப்படுத்தி பேசக்கூடாது. நீங்க கேட்கலாம், ஏங்க அடி வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, அவர் என்னங்க பாராட்டவா சொல்றீங்க அப்படின்னு. ஆமாங்க, நான் மறுபடியும் சொல்றேங்க, அது மரியாதை ஆகட்டும், திறமையாகட்டும், வீரமாகட்டும், உலகத்துல யாரா இருந்தாலும் சரி ஒரு விஷயத்த பாராட்டுங்க. ஒண்ணு செய்யும் பொழுது அவன் சந்தோஷப்படணும், இல்ல பேசாம இருங்க, அவமானப்படுத்தாதீங்க. இதான் ரூல்ஸ். யாரெல்லாம் பாராட்டுறீங்களோ நல்லா இருப்பீங்க. யாரும் நியூட்ரா பாராட்டாம அவமானப்படுத்தாம இல்லைங்களா இருப்பீங்க. இந்த அவமானப்படுத்துறீங்கன்னா இருக்கவே மாட்டீங்க. ரூல்ஸ். அப்போ இந்த அடி வாங்கிட்டு வந்த புருஷனை பார்த்து நீங்க என்ன பண்ணணும், ஒண்ணு பாராட்டணும், இல்ல சும்மா இருக்கணும். சும்மா இருக்கிறது ஈஸிங்க. பார்த்துட்டு ஏங்க வாங்க அப்படின்னு விட்டுருங்க. பாராட்டுறதா இருந்தா எப்படின்னு தெரியலையா, நான் சொல்லி கொடுக்குறேன், அந்த மாதிரி பாராட்டுங்க. இதுக்கு பேரு வஞ்ச புகழ்ச்சி அணின்னு பேரு. அடி வாங்கிட்டு வந்த புருஷனை பார்த்து சிரிக்கணும். அவர் யோசிப்பாரு, இவன் ஏன் சிரிக்கிறா அப்படின்னு. சிரிச்சு முடிச்சுட்டு, ஏங்க அடி கொடுத்த உங்களுக்கே இப்படி இருக்குது, அடி வாங்கினதெல்லாம் உயிரோடு இருப்பாங்க, கேட்டு பாருங்களே, அந்த ஹஸ்பண்டுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இன்னும் அடி என்ன நம்புற, நீ ரொம்ப நல்லபடி அப்படின்னு தூங்கிடுவாங்க. உங்க மேல அவ்வளவு அன்பு வரும். ஆமாங்க, கணவனின் வீரத்தை, ஆண்களின் வீரத்தை பாராட்டி பேசும். அது மனைவியாகட்டும், ஃப்ரெண்ட் ஆகட்டும், பாராட்டுங்க. ஒரு ஆம்பளையோட வீரத்தை மட்டும் பாராட்டி பேசி பாருங்களேன், அவருக்கு அவ்வளோ ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும், குழு குழுன்னு இருக்கும். எனவே ஒவ்வொரு மனைவியும் கணவனின் வீரத்தை பாராட்டி பேச வேண்டும். இதே மாதிரிதான் ஒரு நாள் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, வீட்டுல உட்காந்துருக்காரு. திடீர்னு மனைவி என்ன பண்ணிருக்காங்க, வீல்னு கத்திட்டு ஓடி இருக்காங்க. இவர் உடனே ஓடி போய், ஏமா எதுக்குமா கத்திட்டு வந்த, சிங்கமா புலியா என்னன்னு, இவருதான் வீரனாச்சு இல்லையா, என்னமா எதுக்குமா கத்துற அப்படின்னு நின்று இருக்காரு. அந்த மனைவி, எங்க 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 கரப்பாம்பூச்சிங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இவரு இதுக்கு போய் வர்றப்ப நேரா போய் என்ன பண்ணிருக்காரு, கையில கரப்பாம்பூச்சிய பிடிக்கிறதுக்கு பொதுவா ஒரு கர்ச்சீப் எடுத்து கரப்பாம்பூச்சி மேல போட்டு அப்படி கொண்டு வந்து புடிச்சிட்டு போய் தூக்கி வெளியே வீசிட்டு வந்து, பத்தி இல்ல புடிச்சிட்டும் இல்ல வெளியே போட்டும் இல்ல நிம்மதியா இருமா அப்படின்ட்டு இருக்காரு. இந்த மனைவி உடனே அந்த ஹஸ்பண்ட பார்த்து, என்னங்க ஒரு கரப்பாம்பூச்சிக்கு கர்ச்சீப் எல்லாம் போட்டு பிடிக்கிறீங்க, எங்க மாமா கையிலேயே பிடிப்பாருன்னு சொல்லிட்டாங்களாமா. அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்டுக்கு இந்த கரப்பாம்பூச்சியும் பிடிக்காது, அந்த மாமாவும் பிடிக்காது. நீ கத்திட்டு போற பயப்பட்டு, நான் ஒரு வீரன், போய் ஏதோ கரிச்சு பிரிச்சு போட்டு புடிச்சு ஏதோ விட்டுறா இல்லையா, அப்ப என்ன பாராட்டணுமா இல்லையா? எனது வீர புச்சாக்கிரம காரியத்தை பார்த்து நீ பாராட்ட விட்டால் உன்னை எப்படி எனக்கு பிடிக்கும்? புரிஞ்சுக்குங்க, கணவன் செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் பாராட்டணும். கார்ல கூட்டிட்டு போறாரா, ஏங்க கார்ல கூட்டிட்டு வந்தீங்க, அருமையா நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவர் செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவருக்கு பாராட்டு தேவை. அப்பதான் கூட வாழ பிடிக்கும். அதுவும் குறிப்பா அந்த வீரத்தை பாராட்டணுங்க, பாராட்டிட்டே இருக்கணும். அதாவது இப்போ காம்பவுண்ட் வால்க்கு அந்த பக்கமா ஒரு கரண்டி விழுந்துருச்சு, ஏங்க வாங்க அந்த கரண்டி விழுந்துச்சு எடுத்துருவாங்க அப்படின்னு நாங்கெல்லாம் செய்ய மாட்டோம். எங்களுக்கு அதுக்கு ஒரு வீரம் வேணும். ஏங்க காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் கரண்டி விழுந்துருச்சு, நான் எகிரி குதிக்கலான்னு பாக்குறேன், என்னால முடியலீங்க, நீங்க அப்படி ஜம்ப் பண்ணிங்க மாதிரி குதிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இங்கன்னு வீரம், அப்படி போயிட்டு ஜம்ப் பண்ணி குதிச்சு எடுத்துட்டு வருவோம். ஒரு ஆணி இருக்குன்னு வச்சுங்களேன், ஏங்க ஆணி எல்லாம் அடிச்சு அடிச்சு பார்த்தேங்க, உள்ளே ஏற மாட்டேங்குதுங்க, எனக்கு கையில தெம்பே இல்லைங்க, நீங்க பாருங்க பயங்கர வீரசாலிங்க, சாலிங்க, அந்த ஆணி கொஞ்சம் அடிச்சு கொடுங்கன்னா எங்களுக்கு ஆணி அடிக்கிறதுக்கு பிடிக்கும். அதை விட்டுட்டு இங்க பாருங்க, ஆம்பளை கிட்ட வேலை வாங்குறதுக்கு இன்னொரு ஐடியா இருக்குங்க. அதை எந்த மனைவி புரிஞ்சுக்கிறீங்களோ சூப்பரா வேலை வாங்கலாம், சொன்னதெல்லாம் செய்வோம். ஆனா எங்களுக்கு பாராட்டு இருக்கணும், எங்க வீரத்தை நீங்க பெருமையா பேசணும், அது ரூல்ஸ் இருக்குது. இதை விட்டுட்டு இதை திட்டுறது, கிண்டல் பண்றது, கேலி பண்றது, அவமானப்படுத்துறது, இதெல்லாம் யாரு செய்றீங்களோ அது யாரா இருந்தாலும் சரி ஆண்களுக்கு பிடிக்காது. உங்களை விட்டு விலகி 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 ரொம்ப தூரமா போவாங்க. எனவே ஒவ்வொரு மனைவியும் கணவனின்
வீர புஜாக்கரம வேலைகளை அடிக்கடி பாராட்டி அவர் வீரத்தை அவமானப்படுத்தி பேசாம பாராட்டி பேசுங்க, இல்ல சும்மா இருங்க. நான் மறுபடியும் சொல்றேங்க, இதே விஷயம் தாங்க, எதுவா இருக்கட்டுங்க, ஒண்ணு பாராட்டுங்க, இல்ல சும்மா இருங்க. அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசாதீங்க. ஆண்களுக்கு வீரம் என்பது மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம். அந்த வீரத்தை பாராட்டி பேசும்போது மட்டுமே அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். வீரத்தை அவமானப்படுத்தி பேசும் பொழுது அவர்களுக்கு நிம்மதி இல்லாமல் போகிறது. எனவே உங்களோட ஒட்ட மாட்டேங்கிறாங்க, விலகி போறாருங்க. அப்புறம் யார் வீரத்தை போலியா பாராட்டி பேசுறாங்களோ அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. எனவே தயவு செய்து ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவனின் வீரத்தை அப்பப்பா இருக்குதோ இல்லையோ பாராட்டி வச்சுருக்கேன், அது சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும். எனவே வீரம் என்பதும் ஒரு ஆணுக்கு மிகவும் முக்கியம் என்பதை புரிந்து கொண்டு இனிமேல் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒழுங்குபடுத்தி நாம் குடும்பத்தில் நிம்மதியாக வாழ்வோம். இப்படி வாழ்ந்தால் இதில் கிடைக்கும் சக்தியை உடலில் வரும் நோய்களை குணப்படுத்துவதற்கு நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக அந்த கணவன் மனைவி புரிதல் பற்றி அற்புதமாக விளக்கம் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த கீழர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்வை ஒவ்வொரு நாளும் நமக்கு சிறப்பாக கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையிலே இன்றைய நிகழ்வு ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக எடுத்துக்கொண்டு அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு நமக்கு சிந்தனைகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக கடந்த 2 வாரங்கள் தொடர்புல வரலனாலும், ஆனா அயராது உழைப்பு. அதாவது தனது பணியை எப்படி திறம்பட செய்ய வேண்டுமோ, அது மாரி இந்த இறை சாதனை மார்க்கத்தின் நிகழ்வை கடந்த 1ஆம் தேதி ஐம்பெரும் விழாவாக கொண்டாடி சிறப்பித்து நிகழ்வை சிறப்பித்தாங்க. அந்த வகையிலே நம்ம குழுவுக்கும் அந்த ஐயா ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தாங்க. எல்லாரும் கலந்துக்க சொல்லி. நம்மளும் அந்த குழுவுல பதிவு பண்ணியிருந்தோம். அந்த நிகழ்வுல எல்லாரும் கலந்துக்க வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா கலந்துங்கன்னு சொல்லிட்டு. ஆனா மழை குறுக்கீடுகள் அதிகமா இருந்ததுனால எத்தனை நபர்கள் கலந்துக்கிட்டாங்கிறது தெரியல. பரவால்ல. ஆனா நிகழ்ச்சி யூடியூப்ல பார்த்தோம். சிறப்பா இருந்துச்சு. இறை சாதனை மார்க்கத்தின் நண்பர்கள் அயராது அந்த பணியை அந்த இடைவிடாத மழையிலையும் சிறப்பா செஞ்சு அந்த நிகழ்வு ஐயாவுக்கு பெரிய ஒரு வெற்றி நிகழ்வா மாற்றி கொடுத்துருக்காங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த நிகழ்வுல அந்த ஐம்பெரும் விழாவை மலையம்பாளையம் கிராமத்துல ஒரு பெரிய ஒரு வெற்றி நிகழ்வா அந்த வேதாத்ரி மகரிஷி ஐயாவோட அற்புதமான அந்த ஆசியோட அந்த நிகழ்வை ஒரு பெரும் வெற்றி நிகழ்வா நிகழ்த்தி சிறப்பித்துட்டு வந்திருக்கிறாங்க. நான் அனைவரின் சார்பாக நம்ம காலை சக்கரம் அன்பர்கள் அனைவரின் சார்பாக ஐயாவுக்கு நம்ம வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. அதைத் தொடர்ந்து இன்று நமக்கு அந்த பணிகளை முடித்துவிட்டு இன்று நமக்கு அந்த தொடர்ந்து நம்ம அந்த நிகழ்வுல கலந்துகிட்டு சிறப்பிக்க இன்று உங்கள் வாழ்வை மாற்றும் சக்தி அப்படிங்கிற தலைப்பை நமக்கு தொடர்ச்சியா நமக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையிலே இன்றைய நிகழ்வில் நமக்கு அந்த தொடர் நிகழ்வை உரையாற்ற காத்துக் கொண்டிருக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களை இந்த நிகழ்விலை சிறப்பிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. ஐயா அவங்க சொன்னது போல அந்த நிகழ்வு மிக மிக சிறப்பாக நடைபெற்றது. நம்ம எல்லா அன்பர்களுடைய ஒத்துழைப்பு மற்றும் வாழ்த்துக்கள், ஆசிகள் இதெல்லாம் தான் அதுக்கு மிக முக்கிய காரணம். ரொம்ப ரொம்ப நன்றி, அனைவருக்கும் நன்றி. சரி, இப்ப நம்ம மிக முக்கியமான ஒரு சிந்தனையை தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய எண்ணங்களினுடைய அடிப்படையில அமைந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த எண்ணங்களை நாம் எந்த அளவுக்கு தூய்மையாக வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். இது பல மகான்கள்
பல்வேறு விதமாக நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. இருந்த போதும் அந்த எண்ணத்தை நாம தூய்மையாக வைத்திருப்பதற்கு ஒரு பயிற்சி என்று இதுவரைக்கும் யாரும் கொடுக்கல. நல்லதை நினைக்க சொன்னமே தவிர அதற்கான ஒரு முறையான ஒரு பயிற்சி திட்டம் இது வரைக்கும் வரல. அந்த இடத்தை தான் மகரிஷி அவங்க பூர்த்தி செய்கிறார்கள். அப்போ நாம சென்ற வகுப்புகள்ல பார்த்தோம், நம்ம எண்ணத்திற்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம், உணர்ந்தோம். இந்த எண்ணங்கள் நம் உடலுக்குள்ள ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி எதையும் செய்ய வல்லது. இந்த அளவுக்கு அதுக்கு ஆற்றல் இருக்கு. அப்ப அந்த எண்ணங்களை நாம தூய்மையாக வைத்துக் கொண்டோமானால் அது நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும், உறவுகளிலே இணக்கத்தை கொடுக்கும், நாம் நினைத்ததை நடத்துவதற்கான எல்லா சூழலையும் அது உருவாக்கும். எண்ணம் அப்படிங்கிறது ஒரு காந்த அலை அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். நம்ம மனம் என்பது ஒரு காந்த அலை. மனம் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. இந்த காந்த அலை தான் பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கு. அந்த ஒரு விஞ்ஞானத்தை புரிந்து கொண்டா உங்களுக்கு எண்ணத்தினுடைய ஆற்றல் எப்படி செயல்படுதுன்னு தெரியும். என்னிடம் இருக்கின்ற அந்த காந்த அலைதான் பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்குது. என்னட்டு இருக்கிறத ஜீவகாந்த அலைன்னு சொல்றோம், பிரபஞ்சம் முழுக்க அதை வான்காந்த அலை என்று சொல்றோம். இந்த ஜீவகாந்த அலையும் வான்காந்த அலையும் எப்பொழுதும் தொடர்பிலேயே இருக்கிறது. நம்முடைய காந்த உடல் இந்த பிரபஞ்சத்து கூட எப்பவுமே தொடர்புலயே இருக்குது. அப்போ இந்த தொடர்பு எப்ப ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்ப நம்ம மனதை அமைதி நிலையில வைத்திருக்கிறோமோ அப்ப இந்த தொடர்பு ஸ்ட்ராங் ஆகுது. ஏன்னா பிரபஞ்சம் அமைதி நிலையில் இருக்குது. அதனால நாம அமைதி நிலையில் இருக்கிறப்ப பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆயிடுறோம். நம்ம அமைதி எந்த அளவிற்கு குறையுதோ அந்த அளவிற்கு நாம பிரபஞ்சத்திலிருந்து விலகி நிற்கிறோம். இவ்வளவுதான் விஷயம், இவ்வளவுதான். இப்ப பிரபஞ்ச சக்தியோடு எந்த அளவுக்கு இணைஞ்சிருக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய ஆற்றல் அபரிவிதமா இருக்குது. மகான்கள் ஞானிகள் என்ன பண்றாங்க, தங்களுடைய மனதினுடைய வேகத்தை குறைத்து அந்த பிரபஞ்சத்தோட இணைஞ்சு நிக்கிறாங்க. அதனால அவங்க என்ன நினைத்தாலும் நடக்குது அப்படிங்கிறது விஞ்ஞானபூர்வமாக உணரக்கூடிய ஒரு விஷயம். நாம எப்பவுமே நம்முடைய மனதினுடைய வேகத்தை அதிகமா வைத்திருக்கிறதால நாம எது நினைத்தாலும் அவ்வளவு சீக்கிரம் அது நடக்கிறது இல்லை. அப்போ இந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் தியானம் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். எவ்வளவுதான் நம்ம தத்துவ விளக்கங்களை அறிவை பெற்றிருந்த போதும் அதைய செயல்படுத்தணும் அப்படின்னா நம்ம மனதிற்கு எண்ணத்திற்கு ஆற்றல் அதிகமா இருக்கணும். ஆற்றலை கொடுத்தாதான் அது செயலுக்கு வரும். அப்போ
அந்த ஆற்றலை பெருக்கக்கூடிய ஒரு பயிற்சிக்கு பேர் தான் தவம் என்று பேர். எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். இந்த எண்ணத்திலே திண்மை வேண்டும், வலு வேண்டும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி தியானம் மட்டுமே. அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது மாறுது? ஏன் நிறைய பேர் இந்த ஆன்மீக பயிற்சி, தியான பயிற்சி, யோக பயிற்சி பெறும்போது மாற்றம் நிகழுதுன்னு சொல்றாங்கன்னா, அதுல இருக்கிற அடிப்படை உண்மை இதுதான். நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும்னு எல்லாருமே நினைக்கிறோம். பட் ஏன் எல்லாராலையும் அதை செய்ய முடியல அப்படின்னா, அந்த மனதில ஆற்றல் இல்லை, இந்த எண்ணத்திலே உறுதி இல்லை, இல்லையா? இப்ப எண்ணத்திற்கு உறுதி வேணும் அப்படின்னா அதற்கு தவம் ஒன்றுதான் முழுமையான தீர்வு. இப்ப தவத்திலே நாம் ஆழ்ந்து ஈடுபட வேண்டும், நாம நினைத்ததை நடத்துவதற்கு. இரண்டாவது, நம் எண்ணங்களை ஆராய்ச்சிக்கு உட்படுத்திக் கொள்ளவும் வேண்டும். அதைத்தான் மகரிஷி அவர்கள் நமது எண்ணங்கள் தோன்றுவதற்கு 6 விதமான காரணங்கள் அப்படின்னு நமக்கு விளக்கி சொல்றாங்க. அது உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நமக்கு 6 விதமான காரணங்களாலே எண்ணங்கள் தோன்றுகிறது. தேவையாலே, பழக்கத்தாலே, சூழலாலே, பிறர்மன தூண்டுதலாலே, கருவமைப்பாலே, தெய்வீகத்தாலே என்று 6 விதமான காரணங்களால் நமக்கு எண்ணம் தோன்றுகிறது. அப்படி தோன்றக்கூடிய எண்ணங்களுடைய விளைவு என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதற்கு ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க மகரிஷி, அதையும் உங்களுக்கு சொல்லியிருப்போம். இந்த ஃபார்முலா எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கணும். நீங்க மொத்த ஆன்மீகத்தையும் இந்த ஒற்றை ஃபார்முலாக்குள்ள கொண்டு வந்துடலாம். மொத்த ஆன்மீகம் அவ்வளவுதான், மொத்த வாழ்க்கையே அவ்வளவுதான். அதாவது தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் தராத எண்ணம் நல்ல எண்ணம், துன்பம் தரும் எண்ணம் தீய எண்ணம். இவ்வளவுதான் விஷயம். அப்ப நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை அதனுடைய விளைவை பொறுத்து நாம நல்ல தீய எண்ணங்களாக பிரித்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் அந்த எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற பயிற்சியை நாம முறையாக சரியாக செய்து வரணும். இது ஏதோ ஒரு நாள் 2 நாள் செய்யற பயிற்சி அல்ல. நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி. அது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் உங்களுக்கு செய்யறதுக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் இந்த பயிற்சி. பட் நாம் உட்கார்ந்து செய்ய மாட்டோம் அவ்வளவு சீக்கிரம். இது எப்ப நம்ம உட்கார்ந்து செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டோமோ அப்பவே நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நாம ஏற்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே. இது மிக மிக முக்கியமான ஒரு பயிற்சி. இது நான் மறுபடியும் சொல்றேன், எல்லாராலையும் இதை செய்ய முடியாது. எவர் ஒருவர் நல்ல தவம் இயற்றி, சரிங்களா, நல்ல தவம் இயற்றி தன் மனதை நல்ல ஆற்றல் நிலையில வைத்துக்கொண்டு இன்னும் தத்துவ தெளிவிலே, ஆமா இதுதான் என்னோட வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிற ஒரு புரிதலோட யார் ஆழமா இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை செய்ய முடியும். எண்ணம் ஆராய்தல் மட்டுமில்ல, தற்சோதனை எல்லா பயிற்சிகளையுமே சொல்றேன். இதற்கு பின்னாடி நம்முடைய ஆசைகளை சீரமைத்து நாம் நினைத்ததை அடையக்கூடிய பயிற்சி, சினத்தை தவிர்த்து பொறுமையாக இருக்கக்கூடிய பயிற்சி, கவலைகளை, நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஒழிக்கக்கூடிய பயிற்சி, இப்படி பல்வேறு விதமான பயிற்சிகள் இருக்கு. பட் இது எல்லாம் நம்ம செய்தால் மட்டும்தான் பலன், இல்லைங்களா? எதுவுமே ஒரு பயிற்சின்னு இருந்தா அதை செஞ்சாதான் பலன். நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலோ கேட்டாலோ அது பலன் இல்லை. தெரிஞ்சிருக்கலாம் அவ்வளவுதான், பட் செய்யணும்.
அப்ப நம்ம என்ன பண்ணணும், நீங்க ஓய்வா இருக்கிற நேரங்கள்ல கொஞ்ச நேரம் மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளணும். ஏன்னா, அந்த தற்சோதனைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன அமைதி. மன அமைதியாக இருக்கிற போதுதான் இந்த தற்சோதனை பயிற்சி செயல்பாட்டுக்கு வரும். அப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ சிறிது நேரம் நீங்க அமைதியாக இருந்துட்டு, அதுக்கப்புறம் கண்ண மூடி அமர்ந்து கொண்டு, உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்களை எல்லாம் நீங்க எழுதணும். அது அப்போதைக்கு வரக்கூடிய எண்ணங்களை எழுதலாம். அல்லது உங்களுக்கு தொடர்ந்து ஒரு சில எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். அந்த எண்ணங்களை நீங்க எழுதிக் கொள்ளுங்க. எழுதிட்டு இது எதனால வருகிறது அப்படிங்கிறத அந்த 6 கட்டத்துல காரணத்த பிரித்து பாருங்க. அதற்கப்புறம் இதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத நல்லா சிந்தனை செய்யுங்க. இதனுடைய விளைவு தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடலிற்கோ, மனதிற்கோ துன்பம் கொடுக்குமா? அப்படிங்கிறத யோசிங்க. ஆமா, துன்பம் தரும் என்றால் அது தீய எண்ணம் என்று புரிந்து கொண்டு, இந்த எண்ணம் இவ்வாறு துன்பம் கொடுப்பதால் இது தீய எண்ணம். இந்த எண்ணம் என்னிடம் எழாமல் காப்பேன். இதுதான் சங்கல்பம். இந்த எண்ணம் என்னிடம் எழாமல் காப்பேன். இதை தொடர்ந்து பலமுறை நீங்க உங்க மனதிலே சங்கல்பமாக எடுக்க வேண்டும். குறிப்பாக நீங்க துரிய தியானம் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். இல்ல எந்த ஒரு தியானம் நீங்க செய்திருந்தாலும், அந்த தியானம் செய்யக்கூடிய இடத்திலே மனதை குவித்து இந்த சங்கல்பத்தை எடுக்கும்போது, அது உங்க உயிர்ல ஆழமாக பதிந்துவிடும். அப்ப நீங்க எடுத்த சங்கல்பம் செயலுக்கு வர்றதுக்கு ஆரம்பிக்கும். இப்படி இது ஒரே நாள்ல செயலுக்கு வந்து விடாது. ஏன்னா, பல வருஷமா நம்மகிட்ட இருக்கிற ஒரு பதிவு, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்திற்கு வரும். நம்ம கொஞ்சம் பொறுமையா இந்த பயிற்சிய தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும். நான் மறுபடியும் சொல்றேன், எந்த அளவுக்கு ஆழமா தவம் செய்கிறீர்களோ, அந்த அளவிற்கு நம்மகிட்ட மாற்றத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும். தவம் அதிகமானா மாற்றம் அதிகமாகும். தவம் இல்லைன்னா மாற்றம் பெரிதாக நடக்காது. ஏன்னா, தற்சோதனை அப்படிங்கிறது நாம எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவை கொடுப்பதற்கான ஒரு பயிற்சி. அந்த தெளிவை வாழ்க்கைப்படுத்துவதற்கு தவம் தான் உதவும். இரண்டும் 2 கண்கள் என்று மகிழ்ச்சி சொல்வாங்க. தவமும் தற்சோதனையும் நமக்கு 2 கண்கள் என்று சொல்வாங்க. சரிங்களா? தற்சோதனையில் தூய்மை செய்து கொள்ள வேண்டும். அதை செயல்படுத்துவதற்கு தவத்தில் செயல்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ உதாரணத்துக்கு இப்படி சொல்றேன். இப்போ ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு நிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. இந்த வாழைப்பழ தோலை தூக்கி இப்படி வீசலாம் அப்படின்னு. சரி, ஒரு எண்ணம் வந்துருச்சா? இப்போ இதனோட விளைவு என்ன அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். ஒரு வாழைப்பழ தோலை பக்கத்துல ஒரு டப்பா இருக்குது. அதுக்குள்ளேயும் போடலாம். இல்ல சும்மா தூக்கி வீசலாம். சும்மா தூக்கி வீசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த வழியாக ஒரு அப்ப அந்த வாழைப்பழத்தோலை நீங்க பக்கத்தால டப்பால போடாம கொஞ்சம் தூரம் தள்ளி போட்டீங்க. அது ஒரு ரோட்ல விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ரோட்டோரத்துல இருக்கிற ஒரு கடை. அப்படி கற்பனை பண்ணுங்க.
தார் ரோடு போட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்தால இவரு ஒரு பாக்ஸ் வச்சிருக்காரு. அதுக்குள்ள நீங்க வாழைப்பழத்தோல போடணும். கொஞ்சம் நம்ம அலட்சியமா தூக்கி வீசிட்டோம். அது இந்த டப்பாவ விட்டு அந்த பக்கம் போய் ஒரு ரோட்ல விழுந்துருச்சு. சரிங்களா? இப்ப ரோட்ல போறப்போ, இந்த வாழைப்பழத்தோல அங்க தூக்கி போட்டது தப்பா அப்படின்னு கேட்டா, பெரிய தப்பு மாரி தெரியல. பட்டு அந்த ரோட்ல யாரோ ஒருத்தர் நடந்து போறாரு. அவரு கால வச்சு அத கவனிக்காம கால வச்சு வழுக்கி விட்டு விழுகுறாரு. மண்டையில ஒரு பெரிய அடிபடுது. சரிங்களா? இப்ப இந்த செயல் தப்பா? அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இல்ல அந்த வாழைப்பழத்தோல் அப்படி போட்டீங்க. ஒருத்தர் டூ வீலர் வர்றாரு. கரெக்ட்டா அந்த இடத்துல ஒரு பிரேக் போடுறாரு. அது அந்த தோல்ல பட்டு ஒரு ஸ்லிப் ஆகுது. ஸ்கிட் ஆயி வண்டி கீழ விழுகுது. அவருக்கு நல்ல அடி. கூடவே குழந்தைகள், மனைவி எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அடி. பின்னாடி ஒரு லாரி வருது. அவங்க மேல ஏத்திருது. 4 பேர் மேலயும். சும்மா ஒரு கற்பனைக்கு. ஏன்னா இப்படி இருந்தா தான் நம்மகிட்ட மாற்றம் வரும். இப்ப இது தப்பா? அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, இது பெரிய தப்பு. இப்ப வாழைப்பழத்தோல போட்டது தப்பாப்பா? அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். சரிங்களா? ஆனால் நீங்க ஆழமாக சிந்திச்சீங்கன்னா, அது எவ்வளோ பெரிய தவறு என்று புரியும். இப்படி நம்முடைய எண்ணங்கள் எந்த மாதிரியான விளைவை கொடுக்கும்னு நீங்க சிந்திக்கணும். அதுதான் இந்த தற்சோதனையினுடைய முக்கியத்துவம். இப்போ ஒரு இடத்துக்கு போறோம். ஒரு பொருளை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அங்க அழகா ஒரு 10 பொருள் இருக்கு. அது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வருது. சரிங்களா? உடனே நம்ம தற்சோதனை செய்யணும். இது எதனால வருதுன்னு பார்க்கணும். சரி இதனோட விளைவு என்ன வரும்? இப்போ ஒரு முறை அது எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த விஷயம் செயல் உடலுக்குள்ள பதிஞ்சு, மறுபடியும் மறுபடியும் நீங்க எடுக்கணும், 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 எடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிக் கொண்டே இருக்கும். இல்லையா? அப்போ ஒரு நாள் தப்பிச்சிரலாம். ஒவ்வொரு நாளும் தப்பிக்க முடியுமா? பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் நீங்க கையும் களவுமா மாட்டுவீங்க. அப்ப அது உங்களுடைய மொத்த வாழ்க்கையவே புரட்டி போட்டுரும். இன்னும் நம்ம திருடுறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே, நமக்கான அந்த மரியாதை எல்லாமே அந்த இடத்துல இருக்காது. இன்னும் நம்முடைய குழந்தைகளை திருடனுடைய குழந்தைகள்னு சொல்லுவாங்க. நம்ம மனைவியை, கணவனை திருடனுடைய கணவன், திருடனுடைய மனைவி, நம்முடைய பெற்றோரை திருடனுடைய பெற்றோர்கள், இல்லையா? அப்ப இது எல்லாமே மொத்தமா நம்ம வாழ்க்கையே மாறி போயிரும். நீங்க ஊர விட்டு ஓடுற சூழலுக்கு வந்துருவீங்க. இதெல்லாம் எப்ப நடக்கும்? இந்த செயல் விளைவுக்கு வந்தா நடக்கும். ஒரு டீ சாப்பிடலாம்னு நெனைக்கிறோம். அந்த டீ சாப்பிடுறதால எவ்வளவு துன்பம் உருவாகுது? உங்க உடலுக்கு எவ்வளவு தீமை ஏற்படுது? அப்படிங்கிறது நீங்க ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஒரு டீ சாப்பிடுறீங்க. டீ சாப்பிடுறப்போ, அந்த டீ உடம்புக்கு நல்லது அல்ல. பல்வேறு விதமான தீமைகளை கொடுக்கக்கூடியது. தற்காலத்திலயும் கொடுக்கும், பிற்காலத்திலயும் கொடுக்கும், உங்களுக்கும் கொடுக்கும், மத்தவங்களுக்கும் கொடுக்கும். உடலுக்கும் கொடுக்கும், மனதிற்கும் கொடுக்கும். அத்தனை தவறு செய்யறது டீ குடிக்கிறது. அப்ப அதை பற்றி நம்ம ஆழமாக சிந்திச்சோம்னா, அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த எண்ணம் செயலுக்கு வந்தால் என்ன விளைவை கொடுக்கும்? அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இந்த யோசிக்கிற இடத்துக்கு பேரு தான் தற்சோதனை. சரிங்களா? அப்ப அதை நம்ம ஆழமாக செய்யறதுக்கு நிச்சயமா முயற்சி பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம அந்த தற்சோதனைய ஆழமா செய்றோமோ, அந்த அளவுக்கு நமக்குள்ள மாற்றம் வரும். நான் மறுபடியும் சொல்றேன், இது சாதாரண பயிற்சி அல்ல. நம்மை ஞானியாக்காமல் இந்த பயிற்சி விடாது. மகரிஷி சொல்வாங்க, யார் ஞானின்னு? நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க எழுதி கூட வச்சிருப்பீங்க. மனிதனை எந்த மனிதன் ஞானி என்றால், எண்ணத்தை ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் வைத்திருப்பவன் ஞானி. எப்பவுமே நம்ம எண்ணம் எப்படி இருக்கணும்னா, ஒரு ஆராய்ச்சியில் இருக்கணும். அது தூய்மையா இருக்கணும்.
தூய்மையா இருக்கணும்னா, அது ஆராய்ச்சியில இருந்தா மட்டும்தான் தூய்மையா இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஆராய்ச்சி தவற விட்டீங்கன்னா, எண்ணத்துல பல்வேறு விதமான தன்மைகள் வந்து பூந்துரும். நீங்க அதைய தூய்மையா வைத்திருக்க முடியாது. இப்ப எண்ணத்தை ஆய்வு செய்து கொண்டே இருக்க வேண்டும். ம். அப்ப நல்ல எண்ணங்களை நம்முடைய மனதிலே எப்பொழுதும் நாமாகவே நினைத்து சுழல விட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு தான் சங்கல்பம், அருள் காப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள மகரிஷி நமக்கு குடுத்திருக்காங்க. நல்ல விஷயம் உங்களுக்கு நெறைய தெரியும். நம்மை நாமே வாழ்த்திக் கொண்டே இருப்பது, மகான்களுடைய உருவ நினைவு, உங்களுடைய உருவ நினைவு, இல்ல உங்க வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பல சங்கல்பங்கள், இது எல்லாத்தையும் நம் மனதில தொடர்ந்து நினைத்துக் கொண்டே இருக்கும்போது, அந்த எண்ணங்கள் தான் சொல்லாக, செயலாக, அவைதான் பழக்கமாக, வழக்கமாக, வாழ்க்கையாக மாறுகிறது. அப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம்? எளிமையா அடைஞ்சு விட முடியும். அப்ப அந்த இடத்துல நாம செய்ய வேண்டியது இவ்வளவுதாங்க. எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற பயிற்சி. நீங்க இன்னும் எண்ணங்களைப் பற்றி நெறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். நீங்க ஓய்வா இருக்கிறப்ப YouTubeல எண்ணங்களுடைய சிறப்பு, எண்ணத்தினுடைய ஆற்றல் இத பற்றி எல்லாம் சிந்திங்க. நெறைய பேர் அத பற்றி கொட்டி கொட்டி பேசி வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப எண்ணம் சரியானால் மட்டும் தான் நம்முடைய சொல் சரியாகும். எண்ணம் சரியானால் மட்டும் தான் நம்முடைய செயல் சரியாகும். எண்ணம் சரியானால் மட்டும் தான் நம்முடைய வாழ்க்கை சரியாகும். அப்ப எண்ணத்தை நம்ம சரியாக வைத்துக் கொள்ள வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு, ஒவ்வொருத்தருடைய கடமை. அப்ப அந்த எண்ணத்தை நம்ம கொஞ்சம் ஆய்வு செய்து, எந்த மாதிரியான எண்ணங்கள் எனக்கு எந்த மாதிரியான விளைவை கொடுக்கும்? அப்ப எனக்கு நல்ல விளைவு வேணும் அப்படின்னா, நான் நல்ல எண்ணங்களை தொடர்ந்து நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். தீய எண்ணங்கள் வருமா? ஆமா, வரத்தான் செய்யும். ஏன்னா, மறுபடியும் சொல்றேன், தீய எண்ணங்கள் வர்றதால நீங்கள் தீயவர்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா, இந்த எண்ணங்கள் எப்படி வருதுன்னு சொல்லியிருக்கிறோம்? இப்ப நீங்க பார்க்கறது, கேட்கறது, சொல்றது, செய்யறது, நினைக்கிறது எல்லாமே உங்களுக்குள்ள ரெக்கார்ட் ஆகுது. அப்படி அந்த ரெக்கார்ட் ஆகக்கூடிய விஷயம் வெளிப்படுவதற்கு பேரு தான் எண்ணம் என்று நம்ம சொல்றோம். இல்லையா? அதாவது நீங்க இன்னைக்கு என்னோட சிந்தனை நீங்க கேட்டுட்டீங்க. கேட்டுட்டா உங்களுக்கு மதியானத்துல, ஆமா, ஐயா எண்ணம் ஆராய்தல் பண்ண சொன்னாங்கல்ல, சரி நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படின்னு எடுத்து பண்றீங்கன்னா, அதுக்கு எப்படி எண்ணம் வந்தது? நான் சொன்ன விஷயம் நீங்க காதுக்குள்ள கேட்டு உங்க கருமையத்துல பதிஞ்சு போச்சு. அது எண்ணமாக வருது. அப்போ இந்த ஜென்மத்துல மட்டுமில்ல, எத்தனையோ ஜென்மங்களாக நாம பார்த்து, கேட்டு, நினைச்சு, சொல்லி, செஞ்ச எல்லா விஷயங்களும் நமக்குள்ள பதிவாக இருக்கிறது. அது வெளிப்படுகிறது. அப்ப எண்ணம் என்பது கூட ஒரு விதமான கழிவு வெளியேற்றம் தான். அது நீங்க ஜஸ்ட் கவனிச்சாலே அது வெளிய போறத நீங்க உணரலாம். எப்படி உடல்ல இருந்து கழிவுகள் வெளியேறுகிறதோ, அப்படி மனதிலிருந்து இந்த இரையாற்றல் கழிவுகளை வெளியேற்றிக் கொண்டே இருக்கும். மனதிலிருந்து கழிவுகள் வெளியேற்றிக் கொண்டே இருக்கும். அது எண்ணங்கள் மூலமாக வெளியேற்றிக் கொண்டே இருக்கும். நீங்க ஜஸ்ட் அதை கவனிச்சீங்கன்னா போதும், அந்த கழிவுகள் எல்லாம் மொத்தமா வெளியேறிரும். ஆனா நம்ம அதை கவனிக்கும்போது, நாம அது கூட மெர்ஜ் ஆயிர்றோம். ஒரு பாலத்துல மேல நின்னு கீழ போற வாகனங்களை கவனிப்பது போல, உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் அதனோடு தொடராமல் நீங்கள் கவனிக்கும்போது, அது வெளியேறிக் கொண்டே இருப்பதை நீங்க பார்க்கலாம். அப்ப அந்த வெளியேறுற எண்ணம் எந்த மாதிரியான எண்ணமாக இருக்கிறதுன்னு நீங்க புரிஞ்சுகிட்டா, என்னுடைய தன்மை எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிரும். நம்முடைய கேரக்டர், நம்முடைய அறிவாட்சித்தனம், நம்முடைய குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நீங்க பார்த்துக்கிட்டு, அது எப்படி மாத்தணுமோ, அதை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்மகிட்ட இயற்கை குடுத்திருக்கு. அதை நீங்க சிறப்பா செஞ்சு, அதை மாற்றி அமைத்துக் கொண்டால் மட்டும் தான் நம்ம வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது தான் முக்கியமான கருத்து. அதனால தீய எண்ணங்கள் வருவது இயல்பு என்று புரிந்து கொள்ளுங்க. அதனால நீங்கள் தீயவர்கள் என்று கருதிவிட வேண்டாம். இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்றேன். தீய எண்ணங்கள் வருவது ரொம்ப நல்லது. ஏன்னா, அப்பதான் நல்ல எண்ணத்திற்கான ஒரு அவேர்னஸ் நமக்கு கிரியேட் ஆகும். இப்போ கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னா, 11 பேர் சுத்தி நிப்பாங்க. ஒருத்தர் பேட்டிங் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த 11 பேரோட குறிக்கோளு என்ன? இவர அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தான்.
இப்ப அதற்காக பந்து வீசப்படுகிறது. நீங்க அந்த வீசப்பட்ட பால கரெக்ட்டா அடிச்சீங்க அப்படின்னா, நீங்க 6 அடிக்கலாம். 4 அடிக்கலாம். உங்கள எத நோக்கி உங்கள நோக்கி அனுப்புறாங்கன்னா, உங்கள அவுட் பண்ணணும்னு. பட் நீங்க அதுவே வச்சு செஞ்சுரி அடிக்கலாம். அவுட்டும் ஆகலாம். அப்ப எண்ணங்கள் அப்படிங்கிறது, தீய எண்ணங்கள் அப்படிங்கிறது அந்த பால் மாதிரி உங்கள நோக்கி வருது. அது உங்கள அவுட் பண்றதுக்கு வருது. நீங்க கவனமா சரியா விளையாண்டீங்கன்னா, அதை 6ஆ மாத்தலாம். எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ நீங்க வண்டியில போயிட்டுருக்கீங்க. ஒரு தாட் வருது. அடடா! ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு ஒரு தாட் வருமா? ஆமா வரும். கண்டிப்பா வரும். எங்க வீட்டுக்காரர் இப்படி இருக்காரே! அப்படின்னு வரும். என் பையன் இப்படி இருக்கானே! அப்படின்னு வரும். எனக்கு உடம்பு இப்படி இருக்குதே! என் வாழ்க்கை இப்படி இருக்குதேன்னு வரும். அப்ப நீங்க அந்த எண்ணத்த என்ன பண்ணணும்? 6ஆ அடிக்கணும். இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு எண்ணம் வருதுன்னா, நான் சேஃப்டியா போய் சேருவேன். அப்படின்னு ஒரு எண்ணத்த நீங்க விதைக்கணும். நான் இப்ப மட்டுமல்ல, எப்பொழுதுமே நான் வந்து சிறப்பாக என்னுடைய வாகனத்திலே பயணிப்பேன். என் வாழ்நாள் முழுக்க நான் வந்து சேஃப்டியா போய் சேருவேன். எப்பொழுதும் நான் வந்து சேஃப்டியா போயிருப்பேன். அப்படிங்கிறத நீங்க திரும்ப திரும்ப ஒரு 10 முறை விதைச்சீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் எண்ணம் 10 பாசிட்டிவான எண்ணத்தை உருவாக்குறதுக்கு காரணமா இருக்கும். என்னோட வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்போ, உங்க வீட்டுக்காரர் எப்படி நடந்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த எண்ணத்த 10 முறை விதைங்க. அது நீங்க அவேர்னஸ்ல இருந்தா தான் பண்ண முடியும். அப்ப தீய எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு ஒரு விழிப்பை கொடுக்கிறது. நீங்க அந்த விழிப்புல இருந்து, அந்த நேரத்துல நேர்மறையான எண்ணங்கள் 10 எண்ணங்கள நீங்க போடணும். அப்படி போடும்போது அந்த நேர்மறையான எண்ணங்கள் செயலுக்கு வர்றதுக்கு ஆரம்பிச்சுரும். இவ்வளவுதாங்க விஷயம். சரிங்களா? அதனால எண்ணத்த எழுதுங்க. அது என்ன காரணத்துல வருதுன்னு கண்டுபிடிங்க. அதனோட விளைவு என்ன வரும்ங்கிறத தயவு செஞ்சு ஆழமா யோசிங்க. சரிங்களா? நல்லது வந்தாலும் ஆழமா யோசிங்க. அதை சீக்கிரம் செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். தீயது வந்தாலும் ஆழமா யோசிங்க. அதிலிருந்து விடுபடுவதற்கு வழி கிடைக்கும். சரிங்களா? அப்ப எண்ணத்தினுடைய ஆய்வை நாம் இப்படி செய்து, தீய எண்ணங்களை தவிர்த்து, நல்ல எண்ணங்களை வளர்த்து, அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நாம வந்து வளப்படுத்திக் கொள்ளலாம். சரிங்களா? சரி. மிக்க மகிழ்ச்சி. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சந்தோஷம். சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு நல்ல ஒரு வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்குது. அந்த விதத்தில இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள நீங்களும், உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெய்ஞ்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க! வாழ்க வளமுடன்! வாழ்க வளமுடன்! வாழ்க வளமுடன்! நன்றி, நன்றிங்கய்யா. இன்றைய அற்புத வேளையில் நமக்கு அந்த எண்ணங்கள், எண்ணம் சிராய்தல் என்பதை பற்றி அற்புதமாக அந்த நிகழ்வை நமக்கு ஏற்படுத்தி குடுத்திருக்காங்க. இறைமதன் ஐயா அவர்கள். உண்மையிலுமே எந்த அளவுக்கு நம்ம ஒரு நெகட்டிவ் இருந்ததுன்னா, எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவ் திங்கிங் எந்த அளவுக்கு அதிகமாகும் அப்படிங்கிறத ஒரு இதுல வந்து 10 விஷயங்கள் நம்ம வந்து பாசிட்டிவ் திங்கிங் ஏற்படுத்த முடியும் என்பதை பற்றி அற்புதமாக பல்வேறு உதாரணங்களுடன் நமக்கு நிகழ்வு அன்னைக்கு சிறப்பித்து கொடுத்திருக்கிறாங்க. உண்மையிலுமே எல்லாரும் அந்த எண்ணம் எந்த அளவுக்கு நம்ம அந்த விதைய நம்ம ஆராய்ந்து அந்த சிறப்பா நம்ம அத விதைய போடுறோமோ, அது மாரியான வாழ்க்கை முறை நமக்கு கண்டிப்பாக அமையும் என்பதை இன்றைய நேரத்தில் நாம் அனைவரும் அறிந்து கொள்ளும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நிகழ்வில் அற்புதமாக அந்த வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி எண்ணம் ஆராய்தல் என்பதை பற்றி ஒரு நல்ல உதாரணத்துடன் நமக்கு இன்று பல்வேறு கருத்துக்களையும், சிந்தனைகளையும் அளித்து நல்ல ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதனை அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றி. அனைவருக்கும் நன்றி.
இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வை இன்று நமக்கு சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப்பா வடக்குத்து சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதனையா அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். ஐயா வணக்கம் ஐயா. இன்றைய நிகழ்ச்சியை நமக்கு அளித்த வடக்குத்து ரோட்டரி சங்கத்துக்கும் குணபாலன் ஐயாவுக்கும் ஆசான் அவர்களுக்கும் என்னோடு பயணித்த அனைவருக்கும் இன்று அருமையான எண்ணங்களை பத்தி ஐயா இறைமதன் ஐயா அவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக கூறினாங்க. அவர்களுக்கும் எனது நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிங்கம்மா. வாழ்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. 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 வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கப்பா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி சார். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். திருச்செங்கோடு சுப்பிரமணி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம் ஐயா. நன்றிங்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வாய்ஸ் விட்டு விட்டு வருதுமா. கிளியரா இல்ல. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. ஐம்பொன் விழாவுக்கு மதன் ஐயா கூப்பிட்டு நம்ம போகலையேன்னு வருத்தம் இருக்கு மனதுல. சூழ்நிலைகள் பல பேர் கண்டிப்பா அந்த நம்ம மனசார வாழ்த்துனதே அவங்களுக்கு பெரிய விஷயம். ஆமா, அவங்க நம்மள மனதார கூப்பிட்டும் நம்ம முயற்சி எடுத்திருந்தாலும் என்ன சூழ்நிலை காரணம். கரெக்ட் நீங்க சொன்னது. மழை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. பல்வேறு ஊர்ல இருந்து நிறைய பேரு மறையாச்சு. ஆமா, அதுதான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் சார் நான். நிகழ்வுல கண்டிப்பா எல்லாருமே. தேங்க்யூ தேங்க்யூ. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.